வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். நேற்று வியாழக்கிழமை NSE 227 புள்ளிகள் இறக்கத்திலும் BSE 829 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. ஈரான் சண்டை இன்னுமே தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஈரான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானோட புது சுப்ரீம் லீடர் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தொடர்ந்து மூடியதா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குங்க சார். இது நம்ம சண்டையை எப்படிங்க சார் அஃபெக்ட் பண்ணும்? இதுல அவர் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து தொடர்ந்து தடை விதிக்கப்படும், அந்த வழியாக எந்த கப்பலும் செல்லக்கூடாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. பட் நேற்றைய தினம் இன்னொரு செய்தி வந்தது என்னென்றால், இந்தியா நாட்டை சேர்ந்த 2 கப்பல் அந்த வழியாக வந்திருக்கிறது, இல்ல கடந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் ஒரு செய்தி இருந்திருக்கிறது. அந்த கப்பலுடைய பேரையும் மட்டும் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி டோன்ட் நோ, அது கொஞ்சம் ஃபேவரபிளான நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி டாக்கிங் டு தெம், பிளஸ் ஈரான் வைசாக்ல இருந்து அந்த 2 கப்பலுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அவங்க US பாம்பிங் அப்புறம் அந்த ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ்ல சதர்ன் இந்தியன் ஓஷன்ல அந்த ஒரு பிரச்சனை நடந்தது அந்த போரின் ஆரம்ப காலத்துல. அந்த டைம்ல அதுல ஒரு கப்பல், ஈரானியன் கப்பல் வந்து நமக்கு அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு செல்லும்போது பேனிக் டிஸ்ட்ரெஸ் சிக்னல்லாம் ரேஸ் பண்ணி நம்ம வந்து கொச்சி போர்ட்ல ஹார்பர் பண்றதுக்கான பர்மிஷன் எல்லாம் கொடுத்தோம். ஒருவேளை இதுக்காக நமக்கு ஒரு ஈரான் நமக்கு செய்த ஒரு ரிட்டர்ன் ஃபேவரா இருக்குமோ அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டும். பட் நெவர்தலெஸ் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி டிஃபைன் டோன்ஸ், அதாவது 2 பேருமே ட்ரம்ப் வந்து இது எப்படி முடிக்கணும்ன்றது அவருக்கு தெரியாம இருக்கிறது. இப்போ ரெஜிம் சேஞ்ச் தான் பிரச்சனையா, இல்ல நியூக்ளியர் கேப்பபிலிட்டி ஈரானுக்கு கொடுக்கூடாதுன்றதுதான் கேப்பபிலிட்டியா, இல்ல அது என்னன்றது அவர் கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. 13 நாட்களாக இந்த போர் தொடர்ந்து வரும் இந்த நேரத்துல எதுக்காக இந்த போர் இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்? இஸ் இட் அபவுட் ஆயில்? இஸ் இட் அபவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரெஜிம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரெஜிம்னா இந்த ஏர்லியர் ரெஜிம் வந்து நம்ம மாற்றப்பட்டாலும் இப்ப இருக்கக்கூடியது அவருடைய பையன், அவருடைய மகன் தான் இப்போ சுப்ரீம் ரூலரா இருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த போர் துவங்கி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்கிறோம். ஸோ இவரு ஆன் தி அதர் ஹேண்ட் இஸ்ரேல் இந்த போர் ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் இந்த வார் வந்து இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரெஜிம் டாப்புல் செய்யறதுக்கு, அதாவது இந்த ரூலர்ஷிப்பை உடனடியாக மாற்றம் செய்யறது எல்லாமே அது உள்ளே இருந்து நடந்தாதான் முடியும். நம்ம வெளியே இருந்து ஒரு போர் நடத்தி இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தையோ இல்ல ஒரு ரூலர்ஷிப்பையோ மாற்ற முடியாது அப்படின்றதையும் நேற்று அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இட் லுக்ஸ் லைக் ஆன் ஒன் ஹேண்ட் ஈரான் இஸ் ரிமைனிங் வெரி டிஃபைன்ட். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்னால உலகம் எங்கும் ஒரு வழி, எனர்ஜி செக்யூரிட்டிக்கான அந்த வழி வந்து எல்லாருக்குமே இருக்கிறது. ஸோ இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி US மீது அந்த ப்ரெஷர் இருக்குது, இந்த போரை சீக்கிரம் முடிக்க வேண்டும். ஏன்னா உலகம் முழுவதுமே இதனால் சஃபர் ஆகக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படுத்துகிறது. ஸோ தட் இஸ் ஒன் சைட். ஆன் தி அதர் சைட் ட்ரம்புக்கு வந்து ஒரு எக்ஸிட் பிளான் வந்து இல்லாம இருக்கிறதா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். எக்ஸிட் பிளான் அப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ணி விட்டோம், இப்போ இது இருந்து எப்படி வெளியேறது? இப்போ இந்த ரூலரை வந்து நம்ம எதுவும் செய்ய முடியல, இல்ல அவரை டிஸ்பிளேஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல ட்ரம்ப் வந்து என்ன செய்ய போறாரு? இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து நாங்க மிலிட்டரி கப்பல், நேற்று தினம் பெசன்ட் அவங்க சொல்லியிருக்கிறது அதானே, அந்த வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு எப்போ நாங்க தயாரா இருக்கிறோமோ மிலிட்டரிலி சப்போர்ட் பண்ணி கப்பல்கள் அந்த வழியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வெளியேற்றலாம் அப்படின்றதையும் ஒரு யோசனையாக அவர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல மற்ற சுற்றில இருக்கக்கூடிய அரேபியன் நேஷன்ஸ், அதாவது குவைட், பஹ்ரைன், கத்தார், ஒமான், UAE, இவங்க வந்து யூனிலாட்டரலா எங்க மீது இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறத வந்து நிறுத்த வேண்டும். ஐ மீன் அது ஆக்சிடென்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல டெப்ரியா இருந்தாலும் சரி, இல்ல ட்ரோன் அட்டாக்கா இருந்தாலும் சரி, அது வந்து நாங்க கொலாட்ரல் டேமேஜா இருக்கோம், நாங்க வந்து எந்த போரும் துவக்கவில்லை, ஸோ எங்க மீது இந்த தாக்குதல் நடத்துவதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும். அந்த பிரஷரும் இஸ் ஆல்சோ பில்டிங் இன் அண்ட் த ஃபிளைட் ஆஃப் பீப்புள் லீவிங் ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ் நேஷன்ஸ். அதுல நம்ம நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்து அதை விட்டு இங்கே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஆடிங் நாட் ஜஸ்ட் எக்கனாமிக் ப்ரெஷர் பட் ஆல்சோ சோசியல் ப்ரெஷர். அதே சமயத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்ராஸ் வேர்ல்டு, இந்த எனர்ஜி ஸ்டெபிலிட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உலகம் நடக்கிறது. ஸோ 2 பேருமே ஒரு போர்ல வந்து டிஃபைன்ட் டோன்ஸ் எடுக்கிறது வந்து
இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இதனால முக்கியமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கச்சா எண்ணெயோட விலை இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் வந்து பிரெண்ட் க்ரூட், இப்பவும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பிரெண்ட் க்ரூட் வந்து $100 மறுபடியும் அந்த லெவலை தாண்டி சர்வதேச சந்தையில ட்ரேட் ஆகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தட் இஸ் அகெயின் புஷிங் ப்ரெஷர் ஆன் லாட் ஆஃப் எக்கானமிஸ். ஐஏ வந்து $400 மில்லியன் பேரல் ரிலீஸ் செய்வதை பத்தி சொன்னாலுமே கூட it is eventually raising inflationary pressure across the globe and short supply of crude and a lot of other challenges around the world இல்லையா. ஸோ இதெல்லாமே நடக்கக்கூடியது நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ டிஃபைன் டோன்ஸ் ஆர் நாட் ஹெல்பிங். ஐ திங்க் ரூம் ஃபார் நெகோசியேஷன் ஆர் கிரேட்டர் சென்ஸ் வந்து ப்ரிவேல் ஆகணும். 2 வாரத்துக்கு அப்புறம் எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்லாம தான் நம்ம இருக்கிறோம். அதனால்தான் என்னுடைய ஃபீலிங் என்னன்னா, இவருக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸிட் பிளான் கிடைக்கவில்லை. அதனாலதான் அவர் அங்க ஏதோ ரேலியில மினிசோட்டா மற்ற ரேலியில யூஎஸ்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், ஃபியூ செகண்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத ஒரு பேச்சா சொல்லி உடனடியாக ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு போர் வந்து உடனடியாக எப்படி ஜெயிக்க முடியும், தொடர்ந்து போராட்டம் நடத்தி தான் ஒரு போரை ஜெயிக்க முடியும் எக்ஸெட்ரா. ஸோ அவரே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஸோ தட் இம்ப்ளைஸ் தட் ஹி டஸ் நாட் ஹேவ் an எக்ஸிட் பிளான். ஸ்டாப் பண்ணி போறது அவருக்கு நல்லதா, இல்ல ஆல்ரெடி ரேட்டிங்ஸ் வந்து இவ்வளவு லோவா இருக்கும் பட்சத்துல வாட் ஹஸ் பீ டன். இதே சமயத்துல யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அங்க ஃபெடரல் ஷட் டவுன் ஓடிட்டு இருக்கு, அது பட்ஜெட்டரி ஷட் டவுன் வந்து நடந்திருக்கிறது. ஸோ தட் ஷட் டவுன் ஹஸ் ஆல்சோ பி ரிவோக் பிகாஸ் ஒன்லி தி எசென்சியல் கவர்மெண்ட், அதாவது எசென்சியல் ஃபெடரல் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் அலோன் பி அலோட் டு ஒர்க். மீதி இருக்கவங்களுக்கு சம்பளமே இருக்காது, லைக் மியூசியம்ஸ், பார்க்ஸ், ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் விச் ஆர் கவர்மெண்ட் ரன். அவங்களுக்கு வந்து சம்பளமே கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஆல்ரெடி டிசம்பர்ல நம்ம பார்த்தோம். இட் வாஸ் தி லாங்கஸ்ட் ஷட் டவுன் இன் த ஹிஸ்டரி. அதே போல இப்போ மறுபடியும் அந்த ஷட் டவுன் இஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ். ஸோ தேர் இஸ் ஆடட் ப்ரெஷர் ஃப்ரம் எல்லா சைட்லயுமே. அந்த ப்ரெஷர் இருக்கும் பட்சத்துல எக்ஸிட் பிளான் இல்லாம இந்த போருக்குள்ள வந்தது வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஹர்ட் எவ்ரிபடி. 2 வாரம் ஆயிடுச்சு, பட் ஐ டோன்ட் சி வாட் இஸ் பிளான் இஸ், ஆர் ஐ டோன்ட் திங்க் எனிபடி அண்டர்ஸ்டாண்ட் சரி அது என்ன அவுட்கமா இருக்க போகுதுன்றது. தட் இஸ் ஆடிங் டு த கன்ஃபியூஷன். ஸோ இந்த வெறும் இந்த பேச்சு, நாங்க வந்து இப்படி செய்ய மாட்டோம் அப்படி செய்ய மாட்டோம், எஸ்கார்ட் கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு ஒர்க்கபிள் சொல்யூஷன்ன்றது நம்ம யோசிக்க வேண்டும். எத்தனை நாளைக்கு நீங்க எஸ்கார்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு இருக்க முடியும் இல்லையா? இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் நீங்க எத்தனை நாள் எஸ்கார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி செய்ய முடியும்? அதனாலதான் சவுதி அரேபியா வந்து அவங்களோட ஈஸ்ட் வெஸ்ட் பைப் லைன் மூலமாக, ரெட் சி வழியாக, செங்கடல் வழியாக அங்க ஃபில்லிங் ஸ்டேஷன்ஸ் மூலமாக கச்சா எண்ணெயை ரிலீஸ் பண்றதுக்கு ஆன அந்த செயல்பாடு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல 30 நாட்களுக்கு ரஷ்யன் க்ரூட் வாங்குறதுக்கான, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பட் ஃபார் நேஷன்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் டு பை ரஷ்யன் க்ரூட் தட் இஸ் ஆல்ரெடி அட் சி, அது வந்து வாங்கக்கூடும் அப்படின்றத யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அ பிட் டு ஸ்டெபிலைஸ் க்ரூட் ஆயில் ப்ரைசஸ். ஸோ இட் இஸ் த்ரோயிங் எவ்ரி திங் ஆஃப் கியர். அதனால ஒரு எண்ட் கேம் இல்லாம போயிட்டு இருக்கிறது. ஐ திங்க் சூனர் தென் லேட்டர் ஐ திங்க் திஸ் வார் வில் எண்ட். ஏன்னா எண்ட் கேம் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜில ஸ்லோவா அப்படியே டேப்பர் ஆஃப் ஆகி எக்ஸிட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு வியூ. நம்ம சந்தை இன்னைக்கு எப்படிங்க சார் இருக்கும்? ஓகே, நம்ம வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா தொடர்ச்சியாக ஒரு வீழ்ச்சியை தான் சந்தித்து வருகிறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி. இது வந்து புதுசா நான் இன்னைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் வி நோ தட் திஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் எவர் சின்ஸ் த வார் ஸ்டார்டட். நேற்றைய தினம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஐ திங்க் முக்கியமா அந்த 23,600 அப்படின்ற லெவல், 23,600 அப்படின்ற லெவலை விட குறைவாக சந்தை ஒரு லோவை ரெஜிஸ்டர் பண்ணி 23,556 புள்ளிகள் அப்படின்ற ஒரு லோ ரெஜிஸ்டர் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ இன் எஃபெக்ட் we have broken out of the 23,600 support. So now this opens up the market to the 23,600, 23,300 bandwidth. So the band குறையும் பட்சத்துல it also implies that the resistance levels at the top are coming down. So lower highs, lower lows அந்த ஒரு ஃபார்மேஷன்ல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ we move to 23,700 on the range on top, 23,300 on the bottom, and we hope to find some level of consolidation. So market வந்து ஒரு bearish tone-ல தான் இருக்கிறது. That means heading lower அப்படின்றது தான் it is more or less an everyday fact. So that daily வந்து ஒரு அதுதான் ஒரு consolidation கூட it struggles for some time but unable to find large scale buying happening.
there is greater selling pressure. அதிகமான செல்லிங் ப்ரெஷர் தான் சந்தையில் இருக்கிறது. that is pushing the markets lower. ஸோ நம்ம ரேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். 23,300 to 23,700. And I think this is where the matter is. Added to that, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய I think global pressures with regard to the pressure on the rupee, etc. Will also impact நம்ம மார்க்கெட்டோடைய போக்கு வந்து எப்படி இருக்கும்ன்றது அதை இம்பாக்ட் செய்யும். பட் ஐ திங்க் இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் டவுன் சைட். The pressure is more towards the downside. ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? எல்லாமே நெகட்டிவா தான் இருந்திருக்கு. And that is primarily to do with the fact that crude prices மறுபடியும் particularly Brent crude வந்து மறுபடியும் $100 மேற்பட்ட ஒரு பிரைஸ் லெவல்ல ட்ரேட் ஆகி வர்றதுனால I think we see all international markets அந்த ஒரு ப்ரெஷர்னால ஒரு இறக்கத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் நிக்கே 225 ஆரம்பத்துல இருந்த கேப் டவுன் 618 புள்ளிகள் சரிவோட தான் இருக்கிறது. அதே போல ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங் செங்குமே அதே ஒரு வீழ்ச்சியோட தான் 172 புள்ளிகள் சரிவோட தான் தற்போது நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருது. ஸோ போத் ஹவ் ஓப்பன் லோவர் அண்ட் கண்டினியூ டு ஹெட் லோவர். டவ் ஜோன்ஸ் வந்து நேற்றைய தினம் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 400-500 பாயிண்ட்ஸ் ஸ்டெடியாக ஓப்பனிங்ல இருந்தே இருந்தது. பட் டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஐ திங்க் நீங்க ஒரு 12:30 அந்த டைம்லலாம் நள்ளிரவு 12 மணி அந்த க்ளோசிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வாஸ் டவுன் க்ளோஸ் டு அபவுட் 740 பாயிண்ட்ஸ். ஸோ 740 புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினம் டவ் ஜோன்ஸ் முடிந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் தட் இஸ் ஹேவிங் மிக என் கேம் ஆஃப் த வார் தெரியல. ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் வந்து ஒரு அன்சர்டனா மறுபடியும் $100 மேல செல்லுகின்ற இந்த ஒரு சூழல்ல வந்து இட் இஸ் ஆடிங் டிஸ்கம்ஃபர்ட், இட் இஸ் ஆடிங் எக்கனாமிக் ப்ரெஷர், ஆடிங் சோஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட், த்ரெட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ it is adding to multiple pressures around the world. So I think this is probably the reason why the sell-off வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறது. தொடர்ச்சியாக எல்லா சந்தைகளுமே இதுதான் நடந்துட்டு இருக்கு. சென்டிமெண்ட்ஸ் கமிங் இன் ஃப்ரம் ஓவர்சீஸ் கூட பெரிய அளவுல ஒரு ஃபேவரபிளான ஒரு சென்டிமெண்ட் இல்ல ஒரு அவுட்ஃப்ளோ ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இல்ல. அண்ட் தட் இஸ் ஆடிங் டு த நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆஃப் த மார்க்கெட் ஆல்ரெடி. ஸோ மோர் டவுன் சைட் ப்ரெஷர் ஆன் த மார்க்கெட்ஸ் தான் இருக்கிறது. இந்த நேரத்துல நம்ம முதலீட்டாளர்கள் எப்படி சார் அலர்ட்டா இருக்கணும்? இதுல வந்து முக்கியமா இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ரிசர்ச் ஏஜென்சி அவங்க வந்து ஒரு பெரிய பேங்க் கூட அவங்க வெளியிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ராட்டஜி வந்து நேற்றைய தினம் ஐ ஹேப்பன் டு ரீட் தட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்களோட இன்வெஸ்டர்ஸுக்கு போட்டிருந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதுல சம்மரி பண்ணியிருக்கக்கூடிய ஒத்த வரிய நான் வந்து ஆங்கிலத்தில் சொல்ல வருவேன். ஐ டிரான்ஸ்லேட்டட் பேக். ஸோ அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோ லாங் ஆன் எனர்ஜி, கோ ஷார்ட் ஆன் த மார்க்கெட். இதுதான் அவங்களுடைய வியூ பாயிண்ட். அதாவது என்னன்னா எனர்ஜி ஸ்டாக்ஸ்னா கச்சா எண்ணெய் சார்ந்து இருக்கக்கூடிய இல்ல எக்ஸ்ட்ராக்ஷன் இல்ல ரிஃபைனிங் இல்ல இந்த மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேட்னா இன்வால்வ்டு வித் க்ரூட் ஆயில். நாட் க்ரூட் ஆயில் ரா மெட்டீரியல், பட் இன்வால்வ் வித் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய், அது ஃபியூவலா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிஸ் மீது நீங்க கோ லாங்னா அதை பை பண்ணிக்கங்க. அதே சமயத்துல கோ ஷார்ட் ஆன் த மார்க்கெட். ஷார்ட் ஆன் த மார்க்கெட்னா இண்டெக்ஸ் போல ப்ராடக்ட்ஸ்ல நீங்க வந்து ஷார்ட் பண்ணி வைங்க. தட் மீன்ஸ் ஸோ தட் மார்க்கெட் வீழ்ச்சி டெஃபினட்டாக தொடர்ந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால இண்டெக்ஸ்ல நீங்க ஷார்ட்டா இருங்க, செல் த இண்டெக்ஸ், பட் பை எனர்ஜி ஸ்டாக்ஸ்னா டைரக்டா இந்த மாதிரி டீலிங் டைரக்ட்லி வித் எனர்ஜி மீன்ஸ் க்ரூட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், ரிஃபைனிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சோ ஆன். இது எதனால அப்படின்னா, க்ரூட் பிரைஸ் வந்து $100 Brent and other crude prices வந்து டெஃபினட்டாக $100 மீது செல்லும்போது திஸ் வில் புஷ் அப் த பிரைஸ் ஃபார் margins for oil marketing companies and so on. Of course, இந்தியால வந்து not yet நம்ம இன்னும் விலை ஏற்றம் இன்னும் நடத்தவில்லை. அரசாங்கம் வந்து we have sufficient supplies of crude அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்காங்க. தோ எஸ்டர்டே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்னையிலாம் கூட ஐ திங்க் மற்ற நகரிலும் கூட நடந்திருக்க கூடும். அநேக பெட்ரோல் பம்ப்ல வரிசையாக கியூ நின்று வாகனத்துக்குள் பெட்ரோல், டீசல் மற்றும் இந்த மாதிரி பொருட்களை வந்து நிரப்புறதை நம்ம பார்த்தோம். பட் ஐ திங்க் க்ரூட் வில் நாட் பி சோ மச் ஆஃப் அ சேலஞ்ச். நிவேதா, நமக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்சஸ் வந்து நிறைய இருக்கு. The struggle is going to be for LPG hopefully, particularly at the commercial level. கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டர்ஸ் வந்து தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஷர்ல இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஹோட்டல்ஸ் வந்து மெனு மாத்துறதையும் நிறைய ரோட் சைடு ஈட்டரிஸ் வந்து ஷட் டவுன் பண்றதையும். ஸோ தட் இஸ் வேர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஹோப்ஃபுல்லி நமக்கு ஆல்டர்னேட் சோர்ஸ்ல இருந்து அந்த கேஸ் சப்ளைஸ் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ டெம்பரரி ஃபேஸா தான் இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன்.
But I think this was a very interesting strategy. Go long on energy, go short on the market. So totally ஒரு hedged position. இதுதான் இருக்க. I think this applies to be a good strategy for நம்மளுடைய முதலீட்டாளர்களுக்கும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். பேனிக்கா நீங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க தேவையில்லை. ஆக்சுவலா திஸ் இஸ் நாட் த டைம் டு டேக் பேனிக் ஆக்ஷன், டு சடன்லி ரிவ்யூ. நம்ம வந்து ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி எல்லாமே விட்டு நம்ம வெளியேறலாம். இது அந்த நேரமே கிடையாது. ஏன்னா இது வந்து திஸ் இஸ் பீங் ஃபோர்ஸ்ட் ஆன் எவ்ரிபடி. ஸோ இந்த டைம்ல போய் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நேரமும் இது கிடையாது. பட் ஐ திங்க் வி கண்டினியூ டு லுக் அட் த வேல்யூ that the market can offer at depressed prices. ஸோ குறைந்த இந்த மாதிரி விலை குறையும் பொழுது அதிகமான மதிப்புள்ள பங்குகள் ஐ திங்க் இஸ் சம்திங் தட் வி கேன் ஃபைண்ட் at this price. And slowly அந்த ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்லோ பர்ச்சேசஸ் வந்து டெஃபினட்டாக செய்யக்கூடிய ஒரு நேரம். பிகாஸ் நார்மலி இந்த வார் முடிஞ்ச உடனே run up on the markets will be extremely sharp and it will be too quick and too rapid for anybody to make that move then. So அதனால இது நிக்கட்டும், இது திரும்பட்டும், நான் அப்ப வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு I think it's a good opportunity to identify good value at extremely low prices. So that is the other side of the story. So மற்றபடி பேனிக் செல்லிங் எல்லாம் சந்தையில நீங்க செய்ய வேண்டாம், செய்யவும் கூடாது. because this is not the best time to be judging performance of stocks. அதனால ஐ திங்க் பேஷன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். பட் அதே சமயத்துல கமாடிட்டி மாதிரி செக்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு. இப்போ கச்சா எண்ணெய் எல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஐ திங்க் தட் ஷுட் பி எக்ஸ்ப்ளாய்டட் இன் தி ஆல்டர்னேட் ஃபேஷன். FIS DIS என்ன சார் பண்ணிருந்தாங்க நேத்து? FIS DIS வந்து சேம் அவங்களோட ஆக்ஷன் பிளான்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. FIS வந்து தொடர்ச்சியாக 7,000 கோடிக்கான 7,049 கோடிக்கான நெட் செல்லரா தான் நேற்று செயல்பட்டு இருக்காங்க. டிஐஎஸ் வந்து 7,400 அதே ஆல்மோஸ்ட் 7,449 கோடிக்கான நெட் பையரா இருக்குங்க. ஸோ வால்யூம் வைஸ் குவாண்டம் வைஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறது. பட் FIS கண்டினியூ டு ரிமைன் நெட் செல்லர்ஸ், டிஐஎஸ் கண்டினியூ டு ரிமைன் நெட் பையர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே த 13th. நார்மலி ஃப்ரைடே த 13th அப்படின்றது பழைய காலத்துல they say it is a day of ஹொரர் டே அப்படின்னு மார்க்கெட்டிங்ல பொதுவா ஃப்ரைடே 13th அப்படின்றத ஹொரர் படம்லாம் எடுத்த ஒரு காலகட்டம் இருக்கிறது. நான் கல்லூரியில இருக்கும் பொழுதுல ரொம்ப ஃபேமஸான ஹொரர் படம் அது ஃப்ரைடே 13th. ஜெனரலி இட் இஸ் சப்போஸ் டு பி சென்டிமெண்ட்லி ஆர் வாட் எவர் தே சே நெகட்டிவ் ஃபார் த மார்க்கெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனிவே தட் இஸ் பாயிண்ட் பிசைட்ஸ், இட்ஸ் நாட் ஃபேக்சுவல். பட் நீங்க FIS ஓட ஓவரால் ட்ரேடிங் பேட்டர்ன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கான ட்ரேடிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா FIS வந்து 46,000 கோடிக்கான நெட் செல்லரா நேற்றைய தினம் வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க கேஷ் செக்மெண்ட்ல. DIS வந்து 60,000 கோடிக்கான நெட் பையரா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் FIS and DIS have continued in their action plan. FIS as net sellers in sizable volumes. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுக்குமே 4,000 கோடிக்கு மேலாக these people have been consistently selling almost above 4,000 crores every day. And that has been a draw on the markets. That is on the downward pressure kudukindra, this is exactly what is happening. And DIs on the other hand continue to buy for 6,000 7,000 crores. So I think this will continue. This trend is likely to continue till in the war ஒரு எண்ட் அவுட்கம் வந்து வர வரைக்குமே ஐ திங்க் FIS வந்து மூவ் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றதுதான். தேங்க்ஃபுல்லி DIS ஓட இவ்வளவு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால வீழ்ச்சி கொஞ்சம் குஷன்டா இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். தங்கம், வெள்ளி, காப்பர் எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, தங்கம் வந்து கொஞ்சம் இறக்கத்தை நேற்று கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கிறத நம்ம பார்த்தோம். கண்டினியூஸ் ரிமைன் அட் $5,820 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்லையும். அதே போல வெள்ளி வந்து $89-90 இருந்தது. ஐ திங்க் டிராப் பேக் டு அபவுட் $85 அவுன்ஸ், $85 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல். காப்பர் வந்து 5.80 per pound US dollar per pound. ஸோ MCX நீங்க ரேட்ஸ் பாத்தீங்கன்னா ஷோ யூ another interesting thing on the MCX. நீங்க வந்து வெள்ளியோட விலை வில் ஃபினிஷ் ஆஃப் தி ஈஸி ஒன்ஸ். ஸோ வெள்ளியோட விலை வந்து மே கான்ட்ராக்டுக்கு பாத்தீங்கன்னா 2,68,156. This is for 1 kilo of silver. 10 grams gold பாத்தீங்கன்னா 1,61,000 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. காப்பர் ஆன் தி அதர் ஹேண்ட் is trading at about 1,202. ஸோ 1,202
ரூபா ஒரு கிலோ அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகுது. பட் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் crude oil price, நிவேதா. I'm going to read two things to you. So இது ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. crude oil for March settlement, அதாவது 19th மார்ச் செட்டில்மெண்ட் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா 8766 ரூபா ஒரு பீப்பாக்கு. ஓகே, 8766 per barrel. This is the MCX price. இது நீங்க ஏப்ரல் கான்ட்ராக்டுக்குள்ள ரேட் பாத்தீங்கன்னா 8707 ரூபா. So it is you will find that the price in April is actually lower than the price in March for March settlement, which means that at least futures marketல இது வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்கு, but I'm not going to define using that name. Normally நமக்கு எப்பவுமே சந்தையில வந்து நிவேதா இது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ். நீங்க ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாசத்தை விட அடுத்த மாசத்தோடைய விலை வந்து கொஞ்சம் ஹையரா தான் இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அது. Because the time to settlement is longer. பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாத கான்ட்ராக்ட் வந்து மார்ச் செட்டில்மெண்ட்டை விட குறைவாக இருக்கிறது. indicates two things. It means that the war may end and it means that it may not last very long. If the future price, that is longer future prices are actually dropping, it means that supplies will be eased out, the war may end. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரைஸ் மூலமாக இருக்கிறது. இது வந்து இட்ஸ் a normal reading of price மட்டுமே. இது உறுதியாக இப்படிதான் இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ல நீங்க பாத்தீங்கன்னா this is what it means, that if the longer term future is lower than the immediate future settlement price, it means that the prices are likely to drop. So இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இல்ல சப்ளைஸ் வந்து கூட வாய்ப்புகள் இருக்கிறது, இல்லை டிமாண்ட் குறைய வாய்ப்பு இருக்கு, வாட் எவர் இட் இஸ். எந்த விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாலுமே இட் இஸ் நாட் நார்மல் திங் டு ஹேப்பன். அண்ட் அந்த மாதிரி நடக்கும்பொழுது ஐ திங்க் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னவா இருக்குன்னா, இட் இஸ் லைக்லி தட் த வார் மே எண்ட் சூன் அண்ட் சப்ளைஸ் மே பி ரிசியூம்டு நார்மலி அப்படின்றது தான் என்னோட ஒரு நோக்கமா இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ வெரி அன்யூஷுவல் திங். ரெகுலரா நடக்கிற ஒரு ஃபேக்டர் இது கிடையாது. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? வீழ்ச்சியை சந்தித்த ஒரு சந்தையில நம்ம போய் ஹை டெலிவரி எங்க நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ முக்கியமாக பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், MFSL, மேக்ஸ் ஹெல்த், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், அம்புஜா சிமெண்ட், கோட்டக் பேங்க், பாரதி ஏர்டெல், ஃபோர்டிஸ், இங்க எல்லாமே கொஞ்சம் ஹை டெலிவரி நேற்றைய தினம் கேஷ் செக்மெண்ட்ல நடந்திருக்கு. லாங் பில்டப் ஆன் தி அதர் ஹேண்ட் நேற்றைய தினம் ஒரு 30 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியலோட முடிச்சிருக்கோம். ஸோ அந்த 30 பங்குகள்ல ஒரு சில பங்குகள் வந்து டாடா பவர், மேசகான் டாக், NTPC, விப்ரோ, கோல் இந்தியா, யூனியன் பேங்க், டிமார்ட், ஃபெடரல் பேங்க், பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். அண்ட் ஷார்ட் பில்டப் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் yesterday we had over 100 stocks, I think. நேற்று முன்தினம். Now we have close to about 85 to 90 stocks. ஸோ கொஞ்சம் ஷார்ட் பொசிஷன்ஸ் கவர் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் வந்து ஒரு புதிய லோ நேற்று தினம் டெஸ்ட் ஆனதுனால ஐ திங்க் ஷார்ட் பொசிஷன்ஸ் கண்டினியூ டு பி ஹெல்ட் இந்த மார்க்கெட். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஆம்பர், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ், ஐஷர் மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், கோத்ரேஜ் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், TVS மோட்டார், CDSL, LNT. நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நம்ம மண்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.